நல்லா இருந்தா நானே பண்ணுவேன். ஆனா அப்படி கேவலமாக ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னு இப்ப நடிகை ஜோதிகா அவர்கள் சில விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எத்தனையோ பேர் புதிதாக நடிகைகள் அறிமுகமானாலும் கூட, ஒரு சில நடிகைகள நம்மளால மறக்கவே முடியாது. இந்த கதாபாத்திரத்தில இவங்க நடிச்சா நல்லாயிருக்குமேன்னு இப்போ கூட நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி பார்த்தோன்னா, பல கதாபாத்திரங்கள குறிப்பாக பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹீரோயின அடிப்படையாக வச்சு இருக்கக்கூடிய பல படங்கள் நடிச்சு வந்துட்டுருக்காங்க நடிகை ஜோதிகா அவர்கள். ஏன் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க? எதற்காக இப்படி அவங்க பேசியிருக்காங்கன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் திரையுலகில முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க நடிகை ஜோதிகா. 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல இதுவரைக்கும் நடிச்சிருக்காங்க. ரஜினி, விஜய், அஜித், சூர்யா உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் ஜோதிகா இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. படங்களில் நடித்து கொண்டிருக்கும் போதே கடந்த 2004ஆம் ஆண்டு நடிகர் சூர்யாவை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பின்னர் சினிமாவில் இருந்து விலகி இருந்த ஜோதிகா 36 வயதில்லை என்ற திரைப்படத்தின் மூலம் மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கினாங்க. சமீபத்தில் இவங்களுடைய நடிப்பில் காதல் தீ கோர் திரைப்படம் வெளியாச்சு. இந்த படம் தொடர்பாக இப்போ பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க நடிகை ஜோதிகா. பேட்டியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக இந்த சினிமா துறையில் இருக்கிறேன். எனக்கு ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் இருக்குது. சில பெரிய படங்களில் என்னை நடிக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் அந்த படங்களில் என்னுடைய கதாபாத்திரத்துக்கு பெரிதாக முக்கியத்துவமே இல்லை. பலமுறை இப்படியான கதாபாத்திரத்திற்கு ஏன் என்னை கேட்குறீங்கன்னு சந்திக்க வரக்கூடிய இயக்குநரிடம் கேட்டிருக்கேன். என்னிடம் 2 சீன் கொடுங்கள் அப்படின்லாம் கூட கேட்பாங்க. இது உண்மையிலேயே கேவலமான கேள்வி. 2-3 சீன்கள் நன்றாக இருந்தால் நானே அந்த படங்கள் நடிப்பேன். ஆனால் எனக்கு படத்தில் சீன்கள் எங்கே? நான் ஏதோ சும்மா கதாநாயகன் பக்கத்தில் கொண்டு செல்ல முடியாதல்லவா? இந்த இடத்துல நான் அவமதிக்கப்பட்டதாக உணர்றேன் அப்படின்னு பேசியிருக்கிறாங்களாம். பொதுவாகவே யாருக்காக இருந்தாலும் நம்முடைய கதாபாத்திரம் அங்கே பேசப்படலைன்னா நம்மளை ரொம்பவே பார்த்திங்கன்னா உதாசீனப்படுத்துகிறாங்களான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படும். அப்படி தான் ஜோதிகா அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.